ஆடு மேய்க்கிறீங்களா? வானுதாசருடைய வியாபாரங்கிற ஒரு சிறுகதை நான் சொல்கிறேன். வானுதாசர் யாருன்னா, ஒரு சிறந்த பெருமாள் பக்தர். அவர் என்ன பண்ணுனாருன்னா, பெருமாள் கோயிலுக்கு போறது, சாமிகிட்டயே பாடுறது, இப்படியே பொழுத போக்கிட்டு இருந்தாரு. தன் குடும்பத்த பத்தி அவர் கவலையே படல. அவங்க அப்பா, அம்மா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதனால இவர் நல்லா போயிட்டுருந்து, திடீர்னு அவங்க அப்பா ஒரு நாள் இறந்துட்டாரு. இவருக்கு அதுக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியல. காலப்போக்குல காசு இல்லாம குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்தது. அப்ப இவங்களோட சொந்தக்காரங்கலாம் துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவர் நிலைமைய பார்த்துட்டு, "சரிப்பா நீ துணி வியாபாரம் பண்ணு. நாங்கலாம் ஆளு கொஞ்சம் காசு போட்டு உனக்கு முதலீடா கொஞ்சம் துணிய வாங்கி தர்றோம். நாங்க சொல்ற மாரி இப்படி வியாபாரம் பண்ணு." அதாவது மட்டமான துணியா இருந்தாலும் அந்த துணிய நல்ல துணின்னு பெருமையா சொல்லி அதிக லாபம் வச்சு விக்கணும். அப்பதான் நமக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லிக் குடுத்தாங்க. இவரு தான் நல்லவராச்சு. ஆனா, அப்பிடிலாம் சொல்லவே இல்ல. அந்த துணிய வாங்கிய விலைக்கே வித்துட்டாரு. வந்தவங்ககிட்டலாம் பெருமாள் பக்திய பத்தி பேச ஆரம்பிச்சாரு. அதனால ஊர் மக்கள் எல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயி, இவரு கடையிலேயே துணி வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதில என்ன கொடுமன்னா, மற்ற கடையில வியாபாரமே ஆகல. அப்ப அந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பயங்கரமான கோவம் இவரு மேல வந்துருச்சாம். இவரால நமக்கு எந்த வியாபாரமும் நடக்க மாட்டேங்குது. நஷ்டம் தானே ஆகுது அப்பிடின்னு இருந்தாங்களாம். இந்த நிலைமைய தான் பக்கத்து ஊர்ல ஒரு திருவிழா நடந்துச்சு. அதனால எல்லாரும் பக்கத்து ஊருக்கு துணி விக்க போறாங்க. இவரையும் கூட்டிட்டு போறாங்க. எல்லாம் குதிரை மேல ஏத்திக்கிட்டு போறாங்க. அட கொடுமை என்னான்னா, அங்க பக்கத்து ஊர்லயும் நம்ம பானுதாசருடைய துணி தான் நல்லா வியாபாரம் ஆச்சு. மற்றவங்கலாம் கொஞ்சம் தான் ஆச்சாம். திருவிழா முடிஞ்சு எல்லாரும் திரும்பி வராங்க. காட்டு பகுதியே கிடக்கணும். இரவு நேரம் ஆகி போயிடுச்சு. அதனால என்ன பண்றாங்க, எல்லாரும் பக்கத்துல இருந்த சத்திரத்தில குதிரைய கட்டி போட்டு இருக்கலாங்கிறாங்க. அப்ப பக்கத்து ஊர்ல பெருமாள் திருவிழா நடந்தது. நம்ம பானுதாசர் என்ன சொல்றாரு, "நான் அங்க போயிட்டு வரேன். என்னோட குதிரைய பார்த்துக்கோங்கன்னு" குதிரை, காசு எல்லாம் விட்டுட்டு போறாங்க. இவங்களுக்கு இந்த டைம்ல இருந்த பொறாமையில என்ன பண்றாங்கன்னா, பானுதாசர் குதிரைய அவிழ்த்து விட்டுட்டு, அவருடைய காச கொண்டு போயி கிணத்துல கொட்டிர்றாங்க. அட கொடும! அப்பதாங்க இது நடந்துச்சு. நெறைய திருடங்க வந்து மற்றவங்ககிட்ட இருந்த துணி, காசு எல்லாம் பிடுங்கிக்கிட்டு வெறுங்கையா விட்டுறாங்க. விடிஞ்சிருச்சு. பானுதாசர் வராரு. நடந்தத சொல்றாங்க. அப்ப பானுதாசர் என்ன பண்றாரு, தன்னுடைய காசு போட்ட கிணத்துலருந்து காசெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்ககிட்டயே குடுக்குறாரு. அந்த நேரம் அந்த குதிரையும் வந்துச்சு. அந்த குதிரையும் இவங்க கிட்ட குடுத்துட்டு, "நான் இனிமேல் வியாபாரம் செய்யலைங்க. நீங்க எப்படி செய்கிறீங்களோ அதுமாரி செஞ்சுக்கோங்க. நீங்க எனக்கு இது நாள் வரைக்கும் உதவுனதுக்கு இதெல்லாம் ரொம்ப நன்றி. நான் இனிமேல் உங்க தொழில வந்து எதுவும் செய்யல. நான் எனக்கு தெரிஞ்ச மாரி ஏதாவது செஞ்சு நான் பொழச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டாராம். அவங்களுக்கெல்லாம் வெட்கமா போயிருச்சாம். வெட்கி தலை குனிந்தாங்களாம். ஒரு பொருள எப்படி நல்லபடியா சொல்லி கரெக்ட்டா விக்கணும். அதுக்குன்னு பொய் சொல்லக்கூடாது இல்லையா? இவங்க செஞ்ச துரோகமா இருந்தாலும், அவர் வந்து அந்த காசெல்லாம் அவங்ககிட்டயே குடுத்துட்டு, இருக்கிற மீதி துணியும் குடுத்துட்டு, இவரு என்ன பண்ணிட்டாரு, விவசாயம் பண்றேன்னு சொல்லிட்டு, கோயிலுக்கா போயிட்டு நல்லபடியா விவசாயம் செஞ்சு பக்தியோட தன் வாழ்நாள வாழ்ந்தாராம்.